ஆர்வமாகின்றது பயனும் பகிர்வும் தொகுப்போடு ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம். வாருங்கள். வணக்கம் கலைவாணி மோகன். வணக்கம். டிவி லண்டன் தமிழ் ரேடியோ பாமுகர் நடாமோகன் அவர்களுக்கும் பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் பாமுகர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஜீவனிலிருந்து திருமதி ஜியா நடேசன். பன்மொழி கற்போம் தமிழ்மொழியில் வாழ்வோம் அதிபரின் நடாமோகன் அவர்களின் கூற்றுப்படி நன்றி கூறிக்கொண்டு இன்று பயணம் பாரு நிகழ்வு 111 இன்றைய நிகழ்வின் விருந்தினராக அருள் தந்தை பேராசிரியர் ஜோசப் சந்திரகாந்தன் ஆடைக்குளம் முத்துமாசன் அமுதனும் வித்துவான் பிளவர் என்றும் கூறப்படும் அவருடைய மகனாரும் கனடாவிலிருந்து பயிர வந்துள்ளார். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நீங்கள் ஆரம்பகாலை நீங்கள் நெடுந்தி விலையும் உளவாளியிலும் 2 இடமாக பிறந்திருக்கிறீர்கள். உங்களை ஆரம்ப கல்வியை இளவாலை ஹெண்டியரஸ் கல்லூரியில் படித்துட்டு உயர் படிப்பை யான்சன் பர்டிஸ் காலேஜில் படித்திருக்கிறீர்கள். டிகிரி செய்வதற்காக இந்தியாவில் பூனா நகரத்தில் போய் அங்கே புந்துமானி பட்டம் இளமானி பட்டம் என்று படித்து முடித்து போட்டு 1972-73 குறுப்பயிற்சியையும் செய்து முடித்து போட்டு யாழ் 1980 தொடங்கி 1997 வரை யாழ் போதனாவை போதனா கல்லூரியில் யாழ் பல்கலைக்கல்லூரியில் படிப்பித்துவிட்டு இப்போது பேராசிரியராக அங்கு பணிபுரிந்திருக்கிறீர்கள். தற்போது கனடாவிலே நீங்கள் இறையியல் மெய்யியல் என்ற பயிற்சி எடுத்துக்கொண்டு 25 வருஷமாக நீங்கள் அதில் பேராசிரியராக இருந்திருக்கிறீர்கள். இப்போது ஓய்வு நிலை. அதன் ஓய்வு நிலையில் இருந்தும் கூட நீங்கள் அந்த வகுப்புக்கு போய் வருகிறீர்கள். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களை சிறிது அறிமுகம் செய்து வைத்துக்கொண்டு உங்களோட பணியை பற்றி எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள் ஃபாதர். நான் நீண்ட காலமாக கேபிட்டல் பணியிலேயே ஈடுபட்டிருக்கின்றேன். யாழ்ப்பாணத்திலும் குருமானவர்களை நாங்கள் 1980ஆம் ஆண்டு நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்பிக்க தொடங்கிய அதே காலத்தில் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தமிழ் குருமானவர்களை பயிற்றுவிப்பதற்காக மன்னார், மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, யாழ்ப்பாணம் மறை மாவட்டங்கள் ஒன்றிணைந்து புனித சவேரியார் மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்தோம். அங்கே நான் உதவி டீன் என்று சொல்வார், உதவி பீடாதிபதியாக இருந்தேன். அங்கிருந்துதான் அங்குதான் முதலாக நாங்கள் மெய்யியலையும் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இறையியலையும் கற்பிக்க தொடங்கினோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நான் ஆரம்பத்திலே விரிவுரையாளராக தொடங்கிய போது அப்பொழுதுதான் அந்த பல்கலைக்கழகமே ஆரம்பித்தது. 79ஆம் ஆண்டு நீங்கள் அறிவீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முன்பு வளாகமாக இருந்து 74 முதல் 79 வரை யாழ்ப்பாண வளாகம், இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடம் பின்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டது. பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் அப்பொழுது துணைவேந்தராக இருந்தார். அங்கு கிறிஸ்தவ இஸ்லாமிய நாகரிக துறைகளை ஆரம்பித்தார்கள். அதனுடைய பொறுப்பாளராகவும் பின்பு தலைவராகவும் என்னை தெரிந்தார்கள். ஆகினால் நான் அந்த பணியை 17 வருடங்கள் செய்து கொண்டிருந்தேன். பின்பு இடப்பெயர்வு இடம்பெற்றது. 1996ஆம் ஆண்டோடு அந்த இடப்பெயர்வு 95 இடம்பெற்றது. 96 நாங்கள் கிளிநொச்சிக்கு இடம்பெயர்ந்து அங்கே பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதி இயங்கிக் கொண்டிருந்தது. அங்கிருந்த பிற்பாடு 96 முடிவிலே 97ஆம் ஆண்டு நான் கனடாவிற்கு வந்தேன். இங்கு டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே தற்பொழுது மருத்துவ அறிவியல் சொல்வார்கள், அல்லது மெடிக்கல் பிலாசபி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மருத்துவம் சார்ந்த மெய்யியல் அல்லது தத்துவியல், அத்தோடு கிறிஸ்தவரியலையும் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டையும் பொறுத்தது. நாங்கள் அறிவியல்னு சொல்லுகின்ற போது அது மருத்துவ அறிவியல் பாடம் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் உள்ள, அதாவது மருத்துவத்துறையிலே பணிபுரிகின்ற அத்தனை பேரும் குறைந்தது 40 மணித்தியாலங்களுக்காவது அந்த பாடத்திலே கற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு மருத்துவர்களும் தாதிமார்களும் ஏனைய பணியாளர்களும் அனைவருமே சட்டத்திற்கு மிகவும் உட்பட்டவர்களாகவும் அதே நேரத்தில் அவர்களுடைய இன்சூரன்ஸ் மிக உயர்ந்ததாகவும் இருக்கும். ஏனென்றால் மருத்துவ தவறுகள் ஏற்பட்டால் அது மக்கள் அதை
சட்ட ரீதியாக எதிர்கொள்வார்கள். அப்படி எதிர்கொள்கின்ற போது அவர்களுக்கு பாரிய பண இழப்புகள் ஏற்படும். அதனால இந்த காப்புறுதி என்பது மிகவும் காத்திரமான ஒன்று. அந்த வகையிலே இந்த மருத்துவ அறிவியலை பின்பற்றுவது என்பது அவர்களுக்கு மிகவும் தேவையானது. ஆகவே 100 மாணவர்கள் இருந்து அதுக்கு கூடுதலானவர்களும் அல்லது வைத்தியர்கள் என்று பார்க்கின்ற போது 30-40 பேரும் வகுப்பில் இருப்பார்கள். பல்கலைக்கழகங்களில் நான் இறையியலை பொறுத்த வகையில் இங்கு பல்வேறு மறைகளை கற்பிக்கின்ற தேவை இருக்கின்றது. ஆகையினாலே நாம் பொதுவாக அனைத்து மறைகளையும் உள்ளடக்கித்தான் கற்பிப்பது உண்டு. ஆகவே ஆசிரியர்களாக பாடசாலைகளிலும் உயர்கல்வி கூடங்களிலும் பணியாற்றுகின்றவர்கள் வந்து பங்கு பெற்றுவார்கள். பல்வேறு சபைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் வந்து இந்த வகுப்புகளில் பங்கு பெற்றுவார்கள். ஒரு சிலர் வைத்தியசாலைகளில் ஆன்மீக பொறுப்பாளர்களாக ஆன்மீக உதவி செய்வர்களாக இருப்பார்கள். அவர்கள் வந்து கற்றுக்கொள்வார்கள். என்றால் அவர்கள் எல்லோருக்கும் இந்த பல்வேறு விதமான பட்டதாரி பட்டங்கள் இங்கே இருக்கின்றன. அதனால் அவற்றை அவர்கள் பெற்று அதற்குரிய வகையில் செய்தால் அவர்களுடைய ஊதியம் உயர்ந்ததாகவும் இருக்கும். ஆகையினால இதை இறையியல் அல்லது மறையியல் கல்வியை பலரும் வந்து கற்பார்கள். அந்த எண்ணிக்கை 20 to 40 வரைக்கும் இருக்கும். சில வேளையில் 10 to 20 வரைக்கும் இருக்கும். வகுப்புகளை பொறுத்தது. 3 ஆண்டு அந்த கல்வியை அவர்கள் பெற வேண்டும். முதுமாணி பட்டத்திற்கு போவதாக இருந்தால் இன்னும் 1 ஆண்டு கூடுதலாக பெற வேண்டும். பின்பு கலாநிதி பட்டத்திலே ஈடுபடுறவர்கள் இன்னும் கூடுதலான ஆண்டில் செய்வார்கள். ஆனால் கலாநிதி பட்டத்திலே ஆய்வு செய்பவர்கள் 3 அல்லது 4 பேர் தான் ஒரு இடத்தில் இருப்பார்கள். சீன நாட்டு வேறு நாடுகளில் இருந்து வந்து கூட பங்கு வெட்டி அங்கே வேலை எடுப்பார்களா யூனிவர்சிட்டிக்கு? வெளிநாட்டவர்கள் இப்பொழுது கடந்த அதாவது இந்த கோவிட் வந்த நாட்கள் வெளிநாட்டு மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது கோவிட் வந்த காலம் முதல் அவர்கள் இந்த தொலை கருவிகளின் ஊடாகத்தான் அந்த வகுப்பை பின்பற்றுவார்கள். உதாரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து, ஒரு சிலர் இலங்கையிலிருந்து இப்படியாக இருப்பார்கள். அவர்கள் ரிமோட் எஜுகேஷன் சொல்லி சொல்வார்கள். இந்த ஜூம் வழியாகவும் மற்ற நாங்கள் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் என்று சொல்லி சொல்லுவோம், நேரடியாகவுமாக தங்களுடைய வீட்டில் இருந்து அல்லது வகுப்பறையிலிருந்து இங்கே தொடர்பு கொள்வார்கள். இங்க வந்து கற்கின்றவர்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைவு. இந்திய மாணவர்கள் எல்லாம் அதிகமாக பயிற்சி பெற்றார்கள். இந்திய மாணவர்கள், பிலிப்பைன்ஸ் மாணவர்கள் கிறிஸ்தவ மெய்யியலுக்கு வருவார்கள். ஆனால் நாங்கள் மருத்துவ அறிவியல் என்று பார்க்கின்ற போது அங்கே வருகின்றவர்கள் இந்தியாவிலிருந்து உள்ள மருத்துவ கல்லூரிகளில் இருந்து வருகின்றவர்கள் இருக்கிறார்கள். அதிகமானவர்கள் நீண்ட காலமாக மருத்துவ அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது மருத்துவ நிர்வாகத்தில் நீண்ட காலமாக பணியாற்றியவர்கள் தான் இங்கு வந்து அந்த பயிற்சியை பெறுவார்கள். என்றால் இந்த பயிற்சிகள் என்பது, அதாவது நான் இந்த எத்திக்ஸை பற்றி கொஞ்சம் கூடுதலாக சொல்லலாம். மருத்துவ அறிவியல் என்பது நாம் இங்கே கற்பிப்பது ஆரம்ப காலத்தில் அவர்கள் நாங்கள் இங்கு இந்த நாட்டிலே வாழுகின்றவர்கள் தங்களுடைய ஊரில் எதிர்கொள்ளாத பல பிரச்சனைகளை இங்கே எதிர்கொள்ளுவார்கள். தீர்மானங்கள் எடுப்பது பற்றி, உதாரணமாக நாம் இலங்கையிலே பொதுவாக இல்லை தமிழர்கள் மத்தியிலே ஒருவருக்கு வீட்டிலே சுகமில்லை என்றால் அது அந்த குடும்பமே அதனோடு இணைந்து கொள்வார்கள். ஆகையினால அவருக்கு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பங்கு பெற்றி கூட்டம் வைத்து தங்களுக்குள் ஆலோசித்து அந்த தீர்மானத்துக்கு உதவி செய்வார்கள். ஆனால் இங்கு தனி மனிதர்களுடைய சுதந்திரம், அவர்களுடைய கட்டமைப்புகள், அவர்களுடைய ஒரு அதாவது சுய நிர்ணய தன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் வைத்தியர்கள் அந்த நோயாளியைத்தான் தீர்மானம் எடுக்கும்படியாக கூறுவார்கள். இது உதாரணமாக ஒருவருக்கு முழங்காலுக்கு கீழே கால் அவருடைய நீரழிவு நோயினால் கூடுதலாக புண்பட்டு அதை அகற்ற வேண்டிய சூழல் வந்தால் வைத்தியர் சொல்வார், இது உங்களுடைய கால், உன்னுடைய கால், ஆகினால நீ அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு எதுக்கான எங்களுடைய பிள்ளைகளையோ மனைவியோ தாயோ அழைக்கிறீர்கள் சொல்லி கூட கேட்பார்கள். அது ஒரு விதமான அந்த அதாவது சுய நிர்ணயப்படுத்தல் என்பது செல்ஃப் டிட்டர்மினேஷன் சொல்லி சொல்லுவார்கள். தன்னுடைய தீர்மானத்தை தானே எடுத்து தவறி அதுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது பிரச்சனைகள் ஏற்படுவது ஒரு சிலருக்கு மொழி ஒரு பாரிய பிரச்சனை.
மருத்துவ மொழி என்பது இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியது அன்று. பல நோய்கள் இருக்கின்றன, நோய்களுக்கு பல பெயர்கள் உண்டு, ஆமாம். அதனுடைய பக்க விளைவுகள் இவற்றை பற்றி வைத்தியர் விளங்கப்படுத்துகின்ற போது எங்களுடைய தமிழ் அல்லது இந்தி மொழி பேசுகின்றவர்கள் அல்லது சீன மொழி பேசுகின்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு வந்து இணைந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு முதலாவது மொழி அவர்கள் வீட்டிலே பேசிய மொழிதான். ஆகவே அவர்கள் ஆங்கிலத்தில் விளங்கப்படுத்துகின்ற போது அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு தீர்மானத்தை எடுப்பதாக இருந்தால் ஒருவர் தன்னுடைய நோயை பற்றிய முழு அறிக்கையையும் பெற வேண்டும், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் மனதாலே. அந்த விளங்கிக் கொண்டதை மனதிலே ஆலோசித்து சிந்திக்கின்ற, அதை ஒத்து நோக்குகின்ற அறிவு வேண்டும். அதன் பின்பாடு ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை முழுமையாக பின்பற்றுகின்ற அல்லது போன அந்த தீர்மானத்தோடு தானே அதை மாற்றாமலுக்கு ஒட்டி இருக்கின்ற தன்மை வேண்டும். இப்படியாக இருந்தால்தான் அந்த மருத்துவ தீர்மானம் ஒழுங்கானதாக அமையும் என்று சொல்லி அவர்கள் கூறுவார்கள். ஆனால் வயோதிக காலத்தில் இங்கே கூடுதலாக அவர்கள் பிள்ளைகளுடைய, உதாரணமாக நான் கற்பிக்கின்ற போது என்னுடைய நான் செய்த ஆய்வுகளின்படி பொதுவாக கீழை தேசத்தை சார்ந்தவர்கள் ஐரோப்பாவிலும் கூட ஒரு சில இடங்களில் அவர்கள் தனி தீர்மானம் என்று சொல்லி எடுப்பதில்லை. அவர்கள், நாங்கள் ஆங்கிலத்தில் நான் அதை குறிப்பிடுவது என்று செக்மெண்டட் டிசிஷன் மேக்கிங் என்று, அதாவது பிரிவான தீர்மானம் எடுத்தல். அது எதற்காக என்றால், இப்பொழுது என்னுடைய காலை நான் தான் சரி சொல்லி வைத்தியர் அதை பகுதியை அகற்றி விடுகின்றார் என்றால், அகற்றிய பின்பு நான் என்னுடைய பிள்ளைகளோடு வாழ வேண்டும், அதே வீட்டில் தான் வாழ வேண்டும் என்றால் என்னை பராமரிக்கின்ற பொறுப்பு அவர்களுடையது. ஆகினால அந்த தீர்மானத்தில் அவர்களுக்கும் ஒரு விதமான பங்கு பெற்றல் இருந்தால் அவர்கள் முன்கூட்டியே தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும். ஆகையினால நாம் இங்கு பொதுவாக இந்த குடும்ப ஆலோசனை, குடும்ப பங்கு பெற்றுதலை சற்று இப்பொழுது அழுத்தி வருகின்றோம். கீழத்தேச அல்லது தமிழ் குடும்பங்கள், இந்தி அல்லது மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளை பேசுகின்றவர்கள் மத்தியில இந்த போக்கு இருக்கின்றது. இது ஒரு பன்மொழி பண்பல் கலாச்சார நாடு அல்லது மாநகரம் என்ற வகையிலே அந்த ஒழுங்குக்கான ஏற்பாடுகள் இப்பொழுது அவர்கள் ஒரு அளவுக்காவது செய்து வருகின்றார்கள். அதே போல பொதுவாக புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியிலே மன உளைச்சல், மன அழுத்தம், துயரம், அவலம், பல யோசனைகள் இப்படியானவற்றினால் ஏற்படுகின்ற மனநோய் என்று சொல்லி அதை குறிப்பிட முடியாது. ஆனால் மனதில் ஏற்படுகின்ற ஆழமான அழுத்தங்கள் கூடுதலாக இருக்கின்றன என்பதை பல ஆய்வுகளின் மூலமாக மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உதாரணமாக எங்களுடைய தமிழர்கள் 80கள் முதல் இங்கு பெருமளவில் வந்தபோது கனடாவிலே 90களின் இறுதியிலும் 2000 ஆண்டு தொடங்கிய போதும் தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்துக் கொள்ளுகின்ற ஒரு பிரச்சனை இங்கு பெரிய பிரச்சனையாக பத்திரிகைகளில் வர தொடங்கியது. தமிழ் முதியோர்கள், இளைஞர்கள் போன்றவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுவதில் அதை பற்றி சிந்திப்பது போன்ற பிரச்சனை. அதற்காக ஒரு பெரிய ஆய்வு இங்கு நடத்தப்பட்டது. அந்த ஆய்வின்படி அவர்கள் குறிப்பிட்டார்கள் 15 தொடக்கம் 20 வீதமானவர்களுக்கு ஒரு நல்ல நிபுணரிடத்திலே அவர்களுடைய உளவள மனநிலை ஆலோசனைகள் தேவை என்று சொல்லி அதற்கான வழிமுறைகளும் ஏற்று செய்யப்பட்டது இங்கே. அதற்காகத்தான் நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து வசந்தம் என்ற ஒரு நிறுவனத்தை இங்கே ஆரம்பித்தோம். வசந்தம் உளவள துணை நிலையம் என்று. இன்று அது வளர்ந்து கடந்த 22 வருடங்களாக மிகவும் பல பணிகளையும் ஆற்றுகின்ற ஒரு பெரிய நிறுவனமாக இங்கே இருக்கின்றது. அது அரசாங்கத்தினுடைய உதவியும் பல்கலைக்கழகத்தினுடைய உதவியும் ஆரம்ப காலம் முதல் இன்று வரையாக கொடுக்கப்பட்டு வருகிறது. மக்களை தானே கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு. அதுதானே கடமை. அது நீங்க இப்ப ரிட்டையர் பண்ணி போட்டோம், இப்ப வகுப்பு கிளாஸ் எடுத்துக்கொண்டு வர்றீங்க. உங்களுக்கு அது பெரிய சிரமமா இல்லையா? சில பாடங்கள் அவர்களுக்கு இன்னும் இந்த தயார்படுத்த அப்படின்னால அவர்கள் கேட்டார். நான் இன்றைக்கு புதன்கிழமை போக வேண்டும் வகுப்புக்கு. ஒவ்வொரு வெனிஸ்டே, அதாவது புதன்கிழமைகளில் நான் 2 மணி தியாலம் கற்பிப்பது. அது பல்கலைக்கழகத்தில் சென்றுதான் கற்பிக்க வேண்டும். அங்கு 15 மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு டேர்முக்கு, அதாவது ஒரு தவணைக்கு நான் ஒரு பாடம் தான் கற்பிப்பது உண்டு. இப்பொழுது சிலர் தங்களுடைய ஆய்வு வேலைகளில் ஈடுபட்டவர்களுடைய ஆய்வுகள் இன்னும் முடியவில்லை. அதாவது முதுமானி பட்டம் அல்லது கலாநிதி பட்டத்துக்கான ஆய்வுகளில்
ஈடுபடுகின்றவர்கள் அது முடியும் வரைக்கும் நாங்கள் அதில் பங்கெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம். என்னால் அந்த பணியில தான் செய்து கொண்டிருக்கின்றேன். மற்றது ஆன்மீக பணிகள் கோயில் அப்படி உங்களுக்கு தனித்தனி தான் தந்திருக்கணுமா? அப்படி நான் இப்ப இருக்கிற அங்கு கோயில் தான் இருக்கின்றேன். கோயில் அது பங்குல. அனன்சியேஷன் சர்ச்னு சொல்லுவார்கள். அங்கு கடந்த 20 வருடங்களா அந்த கோயிலில் தான் நான் பகுதி நேர பணியாளராக வேலை செய்து வருகின்றேன். ஆமாம். தமிழ் மக்கள் உங்களோட சூழ்நிலையில இருக்கணுமா? தமிழ் மக்கள் உங்களோட பக்கம் நான் இருக்கின்ற இடத்துல தமிழர்கள் கொஞ்சம் எண்ணுக்கணக்கில் குறைவு. கூடுதலான தமிழர்கள் ஸ்காபரோ, மிசிசாகா அப்படின்ட்டு மற்ற நகர்களில் தான் இருக்கிறார்கள். என்னுடைய இடத்துக்கு பேர் நோர்த் யோர்க்னு சொல்லுவார்கள். நோர்த் யோர்க் சிட்டி அல்லது டவுன் மில்ஸ் சிட்டி என்று. டொரண்டோவில் ஒரு சிறிய நகரம். இங்கு தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைவு. கூடுதலாக இத்தாலியர்கள், யூதர்கள், ஏனைய சமூகத்தினர் தான் இருக்கின்றார்கள். உங்களோட பிரைம் மினிஸ்டர் டுடே அவர்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு எல்லாம் நல்ல உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கனடா எல்லோரையும் அறிந்த வகையிலே ஒரு குடிவரவாளர்களுடைய நாடு. இங்கே சொந்தமாக இந்த நாட்டிலே 35,000 வருடங்களுக்கு மேலாக இருந்தவர்களை இவர்கள் இந்தியர்கள் என்று சொல்லி சொல்வார்கள். அவர்கள் இந்தியர்கள் அல்ல, பூர்வீக குடிமக்கள். அவர்களுடைய எண்ணிக்கையில் அவர்கள் சற்று குறைவு. அவர்கள் தூரடங்களிலே குழுமங்களாக கோத்திரங்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருமே அவர்கள் அயர்லாந்திலிருந்து வந்தால் என்ன, இங்கிலாந்திலிருந்து வந்தால் என்ன, ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டலி, போர்த்துக்கல், போலந்து என்ற நாடுகளில் இருந்து அந்த சென்ற நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் அதுக்கு முன்புமாக வந்திருக்கின்றார்கள். அண்மை காலங்களில் கூடுதலாக ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் கூட. ஆனால் ட்ரூடோவுடைய தகப்பனார் ஒரு பெரிய அவர்கள் ஒரு வேகமான பெரும்பான்மையோடு வென்ற போது கனடிய மக்களுக்கான ஒரு சாசனம் என்று சொல்லி ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தவர். சார்ட்டர் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் கனேடியன்ஸ், கனடியர்களுடைய சுதந்திர உரிமைகள் பற்றிய சாசனம். அது ஒரு மிகவும் முக்கியமான ஒன்று. அது இன்று வரைக்கும் அது நடைமுறையில் உள்ளது. அந்த சாசனத்தின்படிக்கு இங்கே இது ஒரு பன்மை அமைப்பு கொண்ட நாடு, பன்மை சமூகங்கள், பன்மை பண்பாடுகள், பன்மை மொழிகள், அதனால் அவற்றை பேணி வளர்க்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அந்த உறுதியினுடைய சிறப்பைத்தான் இன்று ட்ரூடோ அவர்களும் பின்பற்றுகின்றார்கள். அதே நேரத்தில் கனடா பொதுவாக நீதி, ஜனநாயக விழுமியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றது. பொழுது நீதி, சமாதானம், சமத்துவம் போன்றவை முன்னெடுக்கப்பட வேண்டும். தாராள ஜனநாயக கோட்பாடு கொண்ட நாடு. இவற்றை இந்த அடிப்படையிலே தமிழர்களுடைய உரிமை, தமிழர்களுக்கு ஏற்பட்ட அவலங்கள், அழிவுகளை பற்றி அடிக்கடி நாங்கள் பல கூடங்களில் இது எடுத்துரைப்பதுண்டு. திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பழைய பியர் எலியட் ட்ரூடோ அவர்களுடைய மகன். அவருக்கு இந்த பன் சமூக நிலைப்பாட்டில் மிக ஆழ்ந்த அக்கறை கொண்டவர். அவர் அடிக்கடி கூறுவார், பல சமூகங்கள் இங்கு இருப்பது என்பது எங்களுடைய பலம் மட்டுமல்ல, அதனாலே கனடா பல வகைகளில் வளர்ச்சியடைந்த ஒரு நாடாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பலருடைய பங்களிப்பு இந்த நாட்டினுடைய உயர்ச்சிக்கு மிகவும் வலு கொடுத்திருக்கின்றது சொல்லி குறிப்பிடுவார். ஆமா, அப்ப இப்ப பிரச்சனையா இருக்கு அது இந்தியன் மக்களுக்கும். அது என்ன காரணத்துக்காண்டி அப்படி ஒரு பிரச்சனையா போகும்படியாக எல்லாம் செய்து ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. பொதுவான கேள்வியாக அறிந்து கொண்டிருக்காங்க. இங்கே அவ்வளவு தூரம் அப்படியாக இல்லை. ஆனால் அடிப்படையில் நடந்த சில விடயங்கள் சற்று கவனித்து பார்க்கப்பட வேண்டும். இங்கு கல்வி முறைமையில் அவர்கள் இங்கு மிகவும் காத்திரமானது. நான் பல்கலைக்கழகத்தில் படிப்பேன் என்றபடியினால் எனக்கு தெரியும், நாங்கள் அதிலே நீதியான வகையிலே தான் எல்லாமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு உண்டு. இங்கு பணத்தை கொடுத்தோ அல்லது ஒருவருடைய ஸ்டேட்டஸை உபயோகித்தோ அல்லது அவருடைய சக்திகளை உபயோகித்தோ பட்டங்களை பெற்றுக்கொண்டு போக முடியாது. அது ஒன்று. இரண்டாவதாக கல்வி இங்கு மிகவும் விலையான ஒன்று. அதாவது நாங்கள் பல்கலைக்கழகங்கள் கற்பதாக இருந்தால் கனடிய மாணவர்களுக்கு ஒரு விதமான பண வசதிகளும் மற்றவர்களுக்கு இன்னும் கூடுதலான பணத்தையும் அவர்கள் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்
ஃபீஸ்ன்னு சொல்லி சொல்வார்கள். அவர்கள் கட்டுக்காசு 2 பேருக்குமே வித்தியாசமாக தான் இருக்கும். இவை தவிர இங்கு வந்தவர்கள் வாழ்வதற்கான சூழலும் வேண்டும். ஆனால் அதிகமானவர்கள் இங்கு வந்த பிற்பாடுதான் அவர் பார்த்தார்கள். உதாரணமாக இங்கே கல்வி ஆங்கிலத்தில் அல்லது பிரெஞ்சு மொழியில் தான் கற்றுக்கொள்ளலாம். இந்த 2 மொழியிலும் சாதுரியமாக முழுமையாக அறிவில்லை என்றால் கல்வியை தொடர்வது மிகவும் கடினமானது. மற்றது வேறு ஏதாவது குளறுபடிகள் செய்து கல்வியை பெற்றுக்கொண்டு செல்ல முடியாது, பட்டத்தை பெற முடியாது. அதனால சில நாடுகள், இந்தியாவிலும் சில நாடுகளிலிருந்து வந்தவர்கள் தங்களுடைய நாடுகளில் உள்ள தங்களுடைய சலுகைகளை உபயோகித்து அவர்கள் ஏதோ வகையில் இந்த பள்ளிக்கூட அனுமதி பல்கலைக்கழக அனுமதியை பெற்றது தவறான வழி என்று சொல்லி பார்க்கப்படுகின்றது ஒன்று. இரண்டாவதாக திடீரென எண்ணுக்கணக்கில் மாணவர்கள் கூடுதலாக வந்தமையினாலே இங்கு பதிவிட பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. டொரண்டோ ஒரு பெரிய டொரண்டோவுடைய சனத்தொகையில் திடீரென்று மாற்றங்கள் ஏற்பட்டால் இங்கு கட்டிடங்களோ அல்லது புதிய நகரம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கடந்த அதிகமான பெரிய கட்டடங்கள் எல்லாமே கடந்த 40-50 வருடங்களுக்கு தான் அமைக்கப்பட்டவை. வீடுகளும் அவ்வாறுதான். இப்ப லண்டன் அல்லது ஜெர்மனியில் உள்ள பழைய நகரங்கள் போன்று நீண்ட கால அமைப்போடு அவை செயற்படவில்லை. இப்பொழுதுதான் வயல்கள், தோட்டங்கள், காடுகளை வெட்டி அவர்கள் வீடுகளை கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். என்றால் கனடாவினுடைய நிலப்பரப்பையும் சனத்தொகையும் பார்க்கின்ற போது அது ஒத்துப்போகாத வகையிலே இருக்கின்றது. குறைந்த சனத்தொகை, பரந்த நிலப்பரப்பு ஆகினாலே இந்த வீட்டு பிரச்சனை பாரிய பிரச்சனை இங்கே. அதனாலும் மாணவர்கள் போக வேண்டி வருகின்றது. அடுத்தபடியாக திடீரென்று ஒரு நாட்டிலிருந்து கூடுதலானவர்கள் வந்தால் அவர்களுக்கு வேலையற்ற நிலை இருக்கின்றது. ஆகையினால் அவர்களுடைய குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற ஒரு தன்மையும் வரும். இப்படியாக பல சிக்கல்கள் தற்பொழுது எதிர்கொள்ளப்படுவதால் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் தாங்களாகவே சிலவற்றை தேடிக்கொள்வதாகத்தான் இங்கே பார்க்கப்படுகிறது. ஆமாம், நன்றி ஃபாதர். அன்பானவர்களை பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பயணம் பாரு நிகழ்வு 2011 கனடாவிலிருந்து அருட்தந்தை பேராசிரியர் ஜோசல் சந்திர காந்தன் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் வாங்கோ. ஜேம்ஸ் ஆல்சன் அவர்கள் வந்து நீங்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ளலாம். அன்பானவர்கள் அதிகம் பேர் நிற்கிறபடியால் நீங்கள் கதைக்கலாம். நீங்கள் எல்லாரையும் எடுக்க வேணும். வணக்கம் ஃபாதர். நீங்கள் எவ்வளவு தூரம் கனடாவில பணி செய்கிறது என்பது நீங்கள் எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய பணி தேவையாக இருக்கிறது. அதாவது இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்தவர்களிலே அதிகமானோர் கனடாவிலே இருக்கின்றார்கள். அதுவும் டொரண்டோ, அந்த சில குறிப்பிடப்பட்ட பகுதிகளிலே தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அதாவது இன்னொன்றை குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், இங்கே புலம்பெயர் நாட்டிலே இங்கேதான் ஏராளமான எங்களுடைய தமிழ் மக்கள் கல்வியை கற்று உயர்ந்த நிலைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். இங்கிலாந்து ஓரளவு, ஆனால் இங்கே மிக அதிகமானோர் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு எங்களுடைய மக்கள் வளர்ச்சி அடைவதற்கு நான் கனடியன் என்ற ஒரு மனோபக்குவ நிலையும் அங்கு வளர்க்கப்பட்டிருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இந்த வேளையிலே உங்களுடைய பணி பற்றி இங்கே குறிப்பிட்டீர்கள். அதாவது நம்முடைய ஈழத்திலும் கூட, ஈழ அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட நாங்கள் வேறு வகையிலே செயற்பட வேண்டி இருக்கிறது. எங்களுடைய நாட்டு பிரச்சனைக்கு முடிவில்லாத ஒரு சூழமைவு இருக்கிறது. இதற்கு கனடிய அரசாங்கம் உங்களோடு இணைந்து பணியாற்றுகின்றதா அல்லது பொதுவான ஒரு பணியிலே இருக்கிறதா? கனடிய அரசாங்கத்தில் 3 பிரதான கட்சிகள் இருக்கின்றன. இந்த 3 கட்சிகளுமே தமிழர்களுடைய நாங்கள் தமிழர்கள் பெருமண்ணிக்கையில் இங்கே வர தொடங்கி 40 ஆண்டுகள் ஆகின்றது. ஆகினாலே இந்த 83 தான் கூடுதலாக வர தொடங்கினார்கள். இந்த காலகட்டத்துக்குள் அவர்களை குறிப்பிடுவார்கள், தமிழர்கள் எண்ணுக்கணக்கில் பெருமளவிலே வந்து இங்கே வாழ்வது மட்டுமல்ல, கனடிய பொருளாதாரத்திலே, கனடிய சமூக வளர்ச்சியிலே, கனடாவினுடைய அரசியல் பங்களிப்பிலே குறைந்த அளவிலாவது எங்களுடைய பங்களிப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக 3000க்கும் மேற்பட்ட பெரிய வியாபார நிறுவனங்கள் கனடியர்களாலேயே அமைக்கப்பட்டு
வளர்ச்சி வளர்ந்திருக்கின்றது. உதாரணமாக இங்கே நான் கூறினேன், பல பெரிய பாரிய கட்டிடங்களை அமைக்கின்றார்கள். அந்த கட்டிட அமைப்பிலே அதற்குரிய பொருட்களை உற்பத்தி செய்வதிலே ஒரு சில தமிழ் பொறியியலாளர்கள் அங்கு பிரதேனியா பல்கலைக்கழகத்திலும் இலங்கை பல்கலைக்கழகத்திலும் வந்து அதை மிகவும் உயர்ந்த வகையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக எங்களுடைய பங்களிப்பை ஒவ்வொரு அதாவது இந்த 3 பெரிய கட்சிகள் இருக்கின்றன. அத்தோடு 3 அரசு அமைப்புகள் இருக்கின்றன. அதாவது முதலாவது லண்டனில் இருப்பது போன்று ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது எங்களுடைய பாராளுமன்றம். 2வதாக மாநில அரசுகள், 3வதாக மாநகர அரசுகள். இந்த 3லுமே எங்களுடையவர்கள் ஏதோ வகையில் பங்களிப்பு செய்து வருகின்றார்கள். அரசியல் பங்களிப்போடு சேர்ந்து ஆக்கப்பூர்வமான வகைகளில் அவர்கள் ஈடுபாடும் கொண்டிருக்கின்றார்கள். இது ஏற்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய ஒரு விளைவாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த 3 நிலைகளிலுமே தமிழர்களுக்கு ஏற்பட்டது ஒரு இனப்படுகொலை அழிவுதான் என்பதை எங்களுடைய மாநில அரசு முதன்முறையாக ஏற்றுக்கொண்டு ஒரு வாரத்தை அதை பற்றி கற்பதற்கு என்று சொல்லி மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையான காலம் எல்லா பாடசாலைகளிலும் ஒன்டேரியோ மாநிலம்தான் சனத்தொகையிலும் அளவிலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி அடைந்த மாநிலம் கனடாவிலே. இந்த மாநில அரசு ஒரு வாரத்தை கனடியன் ஜெனசைட் வீக், தமிழ் ஜெனசைட் வீக், தமிழர்களுடைய இன அழிவு வாரம் என்று சொல்லி அதை ஒரு சட்டபூர்வமாக கொண்டு வந்து பாடசாலைகள் அனைத்திலும் அதை பற்றிய கல்வியை ஊட்ட வேண்டும், அதை பற்றிய உணர்வுகளை கொண்டு வர வேண்டும். இத்தகைய விடயங்கள் உலகத்திலே நடக்காத வண்ணமாக நாம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்தார்கள். மே மாதம் 18ஆம் தேதியே ஜெனசைட் டே என்று சொல்லி, அதாவது இன அழிப்பு நாள் என்று மத்திய அரசு வெளியிட்டது. மாநகர அரசு இதற்கு பல வகைகளிலும் நாங்கள் அதை முன்னெடுப்பதற்கான உதவிகளையும் செய்து வருகின்றது ஒவ்வொரு மாநிலத்திலும். குறிப்பாக பிரம்டன் மாநிலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு நினைவு சின்னத்தை அமைப்பதற்கு பெரிய நிலத்தை கொடுத்து அதை ஒரு தோட்டமாக வைத்து அந்த தோட்டத்தின் நடுவிலே முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம், இன அழிப்பின் நினைவு சின்னமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மேயர் முன்னெடுத்தார். ஆகையினால இவை எல்லாம் என்னத்தை காட்டுகின்றதனால் இந்த 40 வருட காலங்களுக்குள்ளும் தமிழர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், தமிழர்களுக்கு அவர்களுடைய சொந்த நாட்டில் ஈழத்திலே ஏற்பட்ட பேரவலங்கள், கொடுமைகள், அழிவுகள், இவற்றை மறந்து விடாமல் ஏனைய சமூகங்களுக்கு இவ்வாறு நடந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இதற்கான நினைவுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் தமிழர்கள் முனைப்பாக இருக்கின்றார்கள். அதை அரசும் ஒருபோதும் தடுத்ததில்லை. நன்றி. ஜேம்ஸ் ஆல்சன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இவர் ஒரு மறை ஆசிரியர், காலமில் இந்த ரேடியோ காமத்தில் சிந்தனை சொல்ல வருவர். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஜேம்ஸ் ஆல்சன் அடுத்ததாக நேவிஸ் பிலிப் வாங்கோ, இவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கோ. வணக்கம் ஜியாக்கா. வணக்கம் ஃபாதர், உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. உங்களுடைய அருமையான பணிகள், சிறந்த சேவைகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்களுடைய படிப்பில் மேல்மட்டத்தில் படித்து பல பட்டங்கள் பெற்றிருப்பதாக அறிந்திருந்தேன். உங்களுடைய ஓய்வூதிய நிலையிலையும் நீங்கள் பணியாற்றி பெறுவது மிகவும் சிறப்பானது. நானும் நீங்கள் பேசிக்கொண்டு அனைத்தையும் கேட்டுக்கொண்டேன். மேலும் மேலும் உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். இறைவனின் ஆசிரியர் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை பார்த்துக் கொள்கிறேன். நான் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறேன். மன்னார் மாவட்டம் பேசாலை இருக்கு. அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பிரான்ஸ் நாட்டிலிருந்து இவன் காலை சிந்தனை கிறிஸ்தன சிந்தனை சொல்லுவா. இவன் ஒரு ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கின்றார். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அடுத்தது சாதனை துறையரங்கம் வாங்கோ. இவன் பாமுறவு ஒரு நடன ஆசிரியர். வாங்கோ சாதனை துறையரங்கன். உற்சாகமான மதிய வணக்கங்கள் நடேசன் அவர்களுக்கும், இன்றைய விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அருள் தந்தை அவர்களுக்கும் வணக்கம். அருள் தந்தை அவர்களது பணிகளை நீங்கள் சொல்லும் போது கேட்டிருந்தோம்.
அவர் சிறப்பாக இதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய சிறப்புன்னு நான் சொல்லுவேன். வயது வந்தாலும் நாங்கள் அதை விடாமல் தொடர வேண்டும், என்னால் இயன்ற பணிகளை செய்ய வேண்டும் என்ற அளவில அருள் தந்தை அவர்கள் இதை செய்து கொண்டிருப்பது உண்மையில பாராட்டுக்குரியது. அவர் நீண்ட காலங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், அவரது பணிகள் இந்த சமூகத்துக்கு நன்கு பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை கூற, அவர்களுக்கு நாங்கள் அவர்களது ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை, அதை அன்பாக பணிவாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தந்தையவர்களுக்கு. நன்றி ஜானட். நன்றி சாந்தினி துறையரங்கம், ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவா. அடுத்த ராஜினி அல்போன்ஸ் வாங்கோ, இவ ஒரு பாமூரவு ஜெர்மனியில வசிக்கிறா. ஆளுமை சிந்தனை சொல்லுவா. வாங்கோ ராஜினி அல்போன்ஸ். வணக்கம் வாணியவர்களுக்கும் ஜெயநரசன் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு அரித்து சந்திரகாந்தன் அவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கேட்டுக்கொண்டதே சிறப்பாக உரையாடியிருந்தீர்கள். அந்த நாளில் பார்த்த முகத்தை தான் நான் ஃபாதரன் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ சபையிலேயும் இருந்த நீங்க தான் எங்களோட பங்குல யாழ்ப்பாணம் கிறிஸ்தவ சபையில் பங்கு. ஆமா, அந்த ஜீவா புடவையோட ஒரே இதுதான் நாங்கள். அப்ப அவைகள் அந்த இதுல அந்த ஞாபகம் தான் இன்னும் கூட முகமா இருந்தது. நான் இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கேன்னு நினைக்கின்றேன். சிறப்பான வாழ்த்துக்கள் ஃபாதர். நீங்க கனடாக்கு வந்து கூட சேவைகள் எல்லாம் செய்கிறீங்க, நான் அறிந்து கொண்டிருந்தேன். எல்லாருக்கும் செய்கிற உதவிகள் அவர்களுக்கு பெரிதாக இருக்கிறது. ஜீவா போல் அவர்களோட வீட்டுக்கு பக்கத்து வேலிவா ஒரே வீடு, ஒரே நாங்கள் அவர் எங்கட கசின் தான். ஜீவா புலைமில் போல ஓடினு தான் போன வருஷம் போயிருந்தேன். கனடாக்கு வந்தவராகும். அவர் வந்தார், என்னோட நின்றவர் வந்து. ஆமா, இப்பதான் திரும்பி போன வீட்டடியில எங்கட அம்மா அப்பாவோட தொட்ட மகனும் கூட. வாழ்த்துக்கள் ஃபாதர். உண்மையிலேயே சிறப்பு. நீங்க அந்த இவ்வளவு உண்மை அந்த செய்யறதுன்னு சொன்னா இவ்வளவு சேவை வந்து நீங்க அங்கேயும் அப்படித்தான் இங்கேயும் வந்து அப்படித்தான். அம்மா அப்பா அம்மாவோட இதுகள் இருக்குதானே, மற்ற நடத்தி மண்டபடி இருக்குது. அப்பாட பேரை கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும் தானே. அந்த அவ்வளவு உங்களுக்கு இருக்கிற இதை நீங்க மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்றீங்க. அதுக்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்குரிய இந்த பாமத்துக்கு கொண்டு வந்து நாங்களும் அறியக்கூடியதா இருந்த மிகுதியையும் கொண்டு வந்த ஜெயானிடசனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வாணி மோகன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடவுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஞாபகம் இருக்கா? மறந்துருப்பேன் நான், சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கும் வயசு வந்துட்டு. நான் 80ஆம் ஆண்டு 82ஆம் ஆண்டு அங்க வேலை செய்தேன். நான் பண்டிட் கோவில் பார்த்தேன். ஃபாதர் பெனட் உண்டுதானே? ஓ, அதான் நம்ம அங்க கிறிஸ்தவ எல்லாம் பூசை வைக்கிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். நல்ல ஞாபகம் சொன்னேன். அந்த முகம் எனக்கு இன்னும் தான் ஞாபகம் இருக்கு இப்போ. நன்றி 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 ராஜு. ஃபாதர் பெனட் ஃபாதர் அமெரிக்காவில இருந்தவர் சொல்றீங்க, இறந்துட்டார். இறந்துட்டார். அவரும் அவர் அங்கேயும் இருந்தார், நெடுந்தீலும் அவர் இங்க அமெரிக்கா போன பிற்பாடு நான் தான் அந்த கோயில் பார்த்தேன். ஆமா, அன்னம்மாள் கோயிலும் கிறிஸ்துராச கோயிலும். அவர் அங்க நெடுந்தீலும் இருந்தவர். பண்டியந்தாள்ல போய் நானும் மரியாதையும் தான் அவருக்கு பார்சல் எல்லாம் பேக் பண்ணாங்க அமெரிக்காவுக்கு போறது. ஓ சரி. நன்றி, வணக்கம். எல்லாரையும் அடிச்சு நினைத்து பாக்குறோம். இங்க இருந்த அவெல்லாம் இறந்து போயிட்டோம். சின்னத்துறை, மிஸ்டர் சின்னத்துறை, அவருடைய மனைவியார், பிளசம் டீச்சர். கொஞ்சம் அவர் தான் இறந்துட்டார். உண்மையிலேயே அவ கனகாலம் கஷ்டப்பட்டுட்டு போயிருந்தவன். ஜாஸ்மினுக்கு சரியான கஷ்டமா இருந்தது. நன்றி ராஜினி அல்போன்ஸ். நீங்க வந்து நேரம் இருந்தா கதைச்சு கொள்ளுங்க. நவலா சிவநாதன் வாங்கோ, ஒரு சோபாலினி வாங்கோ. ஆமாம், இனிய வணக்கம் ஃபாதர் அவர்களே. வணக்கம் 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 வணக்கம். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையான ஒரு கருத்தாடல்ல நீங்க கலந்து கொள்ளுறது. ஜியாக்கா மிக அழகாக பேட்டி உங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆமா, உங்களுடைய பணியை நினைக்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. எப்போதும் எங்களுக்கு ஃபாதர்ஸ் என்றால் கொஞ்சம் நாங்க சைவமாக்கள் தான், அதெல்லாம் கொஞ்சம் விருப்பம் இருக்கு, ஒரு பணிவும் இருக்குது. அழகாக ஒரு அற்புதமான பணி செய்கிறீர்கள். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்றாகவே இருக்கின்றது. காரணம், புலம்பெயர்ந்தாலும் அந்த நிலம்பெயரா தமிழ் மக்களோட இன்னமும் உறவாடுகிறீர்கள் என்ற நினைக்கும் போது
மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைத்து பணிகளுக்கும் உங்களுக்கு ஆன்மீக பணி இருக்கும், மருத்துவ பணி இப்ப சொல்லி இருக்கிறீர்கள். உங்களோட பணி அத்தனைக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நிச்சயம் நீங்கள் நீண்ட காலம் இந்த தமிழ் பணி ஆற்ற வேணும். அதற்கு உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் நன்றாக இருக்க வேணும் என்று வாழ்த்திக் கொள்ளுகிறேன். நாம் இந்த நேரத்தில் ஜியா நடேசன் அவர்கள் உங்களை இந்த பாமுகத்துக்கு அறிமுகப்படுத்தியதுக்கு நன்றி ஃபாதர். நன்றி. கடைசியா போன வருஷம் சரியான சுகம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தார், ஆபரேஷன். ஃபாதர் எங்க இருக்கிறீங்க? கனடாவில எந்த இடம்னு சொன்னீங்க? டான் மில்ஸ் சிட்டி, டொரண்டோக்கு கிட்டத்தானோ. டொரண்டோ. ஓகே ஓகே, நன்றி நவலா சிவநாதன். அவங்க ஸ்ரீதரன் சிவதர்சினி வாங்கோ. ஸ்ரீதரன் சிவாஜினி. ஆமா, வணக்கம் ஜியா நடேசன் அவர்களே. வணக்கம் ஃபாதர். நானும் உங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். என்னட்டே ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, நானும் கனடாவுக்கு பல தடவைகள் வந்திருக்கின்றேன். அங்கே இருக்கக்கூடிய பல தமிழர்களுடைய நிறுவனங்களில் பல தமிழர்கள் வேலை செய்து இந்த பொருளாதார நெருக்கடிகளில் கூட தங்களுடைய ஊதியங்கள்ல இருந்து மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கூட நான் மிக மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். அதே மாதிரி பல நிறுவனங்கள் வந்து தமிழர்களுடைய பிரபல்யமான நிறுவனங்களை கூட கட்டி எழுப்பி வேலை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். அதுக்கு வந்து உண்மையாகவே பெருமை மிக்க ஒரு நாடாக கனடா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி. என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப கனடாவுக்கு வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இது ஸ்டூடெண்ட் விசாவில வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப அந்த ஸ்டூடெண்ட் விசாவிலிருந்து அவர்கள் கூப்பிட்டு, ஆனா அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்படுவதும், வீடுகள் இல்லாமல் கஷ்டப்படுவதும் நாங்கள் கூடுதலாக செய்திகளூடாக நான் நேர போய் சென்று அங்க பார்த்த இடத்தில் கூட பல மாணவர்களை நான் சந்திச்சு பேசிச்சு மிக கவலைப்பட்டேன். அப்ப அந்த எதுக்கு அப்ப அவர் கூப்பிடுனா அப்ப வேலை வாய்ப்பு இல்லை இவர்களுக்கு, ஏன் அதுக்குரிய அடிப்படை வசதிகளை செய்து அந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதுல ரெண்டு முக்கியமான விடயங்கள். முதலாவது, நல்ல கேள்வி இது. தற்பொழுது இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இங்கே பார்க்கப்படுகின்றது. அதுல முதலாவது பிரச்சனை என்னவென்றால், இங்கே கல்வி கற்க வருகின்ற மாணவர்கள் பெருமளவிலே ஆசிய கண்டத்திலிருந்து பல நாடுகளையும் சார்ந்த மாணவர்களால் கூடுதலாக வருகின்றார்கள். ஆப்பிரிக்க மாணவர்கள் எண்ணிக்கையில் குறைவு. ஆனால் இங்கே வந்த பிற்பாடு எல்லோருமே டொரண்டோவுக்கு தான் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆதங்கத்தோடு வருவார்கள். டொரண்டோ மாநகரம் விரிந்து கொண்டு வருகின்றது, வளர்ச்சி பெற்றுக்கொண்டே வருகின்றது. ஆனால் கனடாவிலே பல பெருநகர்கள் உண்டு. சிலர் அங்கு தங்களுடைய அனுமதியை பெற்று வந்து ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்கு அப்புறம் இங்க வந்து விடுவார்கள். அப்ப திடீரென்று இங்கே எண்ணுக்கணக்கு கூடிய, உதாரணமாக சஸ்கெச்சுவான், பிரிட்டிஷ் கொலம்பியா அல்லது நோவா ஸ்கோஷியா, நியூஃபவுண்ட்லேண்ட், இப்படியான கனடாவுடைய மேற்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கத்தில் உள்ள பெருநகர்களுக்கென்று இலகுவாக அனுமதியை பெற்று மாணவர்களாக வந்து அங்கு 1 வாரம் 2 வாரம் கல்வி ஏற்றுவிட்டு பிறகு எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு கனடா இங்கே டொரண்டோக்கு வருவார்கள். அப்ப இங்கு வந்தால் திடீரென பல 1000 பேர் மாணவர்கள் வருகின்ற போது, குறிப்பாக கடந்த 4 வருடமாக இந்த 2020ஆம் ஆண்டிலே கோவிட் நோயினுடைய தாக்கம் ஆரம்பித்த காலம் முதல் 3 வருடங்களுக்கு எல்லா வகையிலும் பெரிய ஸ்தம்பிதம் இங்கே ஏற்பட்டது. கட்டிடங்களை அமைப்பதிலோ அல்லது புதிய கட்டிடங்களை போடுவதிலோ, வீடுகளை கொஞ்சம் சற்று விசாலமாக தங்களுடைய சில பேர் எக்ஸ்டென்ஷன் சொல்லி 2-3 அறை வீடுகளை 4-5 அறையாக ஆக்குவார்கள். அவை எல்லாமே தடைப்பட்டதுக்கான காரணம் இந்த கோவிட் காலத்தில் ஏற்பட்ட இந்த எல்லாவற்றையும் மூட வேண்டிய ஒரு சூழல். அதை திறந்து விட்ட பிற்பாடு மாணவர்கள் இலங்கையிலிருந்து மட்டும் ஒரு வாரத்துக்கு 50 பேர் மட்டும் வருவார்கள். அப்படியா பெரிய எண்ணிக்கையில் வருகின்ற போது இங்கு நிச்சயமாக இருக்கைக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படும். அத்தோடு வருகின்றவர்களுக்கு வேலையும் எடுப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் வந்தவுடனேயே அவர்கள் தங்களுக்கு விருப்பமான தொழிலை அவர்கள் செய்வது கஷ்டமாக இருக்கும். இங்கு கிடைக்காதது. வேலைக்கும் ஒரு பெரிய போட்டியாகத்தான் இருக்கும். ஆனால் மாணவர்களுக்குன்னு சொல்லி அவர்கள் 20 மணித்தியாலும் தான் அவர்கள் வேலை செய்யலாம் ஒரு வாரத்தில். மற்றவர்கள் 40 மணித்தியாலும் செய்யலாம். இவர்கள் இங்கே அவர்களுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். அப்ப இப்படியாக நடைமுறை சாத்தியப்படாத பல விடயங்கள் உண்டுதான். ஆனால் அரசாங்கம் இதை முன்கூட்டியே சிந்திக்காமல்
எண்ணுக்கணக்கில் இந்த விசாவை கூடுதலாக கொடுத்ததும் ஒரு வகையில அது தவறென்று கூற முடியாது. ஏனென்றால் ஆக்கள் கேட்கின்ற போது செய்து கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒரு முன் ஆயத்தம் இல்லாமல் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்பது சற்று பாரிய பிரச்சனைகளுக்கு அது இடம் விட்டு கொடுத்திருக்கிறது. அடுத்தது என்னன்னா, இப்ப மாநிலம் விட்டு மாநிலம் மாறக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை போட்டால் இவர்கள் இடம் விட்டு இடம் மாற மாட்டார்கள். என்ன அது உண்மைதான். ஆனால் அப்படியே இவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். ஏனென்றால் அது எங்களுடைய ஒரு தாராள ஜனநாயக அடிப்படையில் நாம் இந்த ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு செல்வது ஒருவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் என்றுதான் பார்ப்பார்கள். ஆகினால அதை அவர்கள் கட்டுப்படுத்த மாட்டார்கள். மற்ற சில மாநிலங்கள் உண்மையாகவே வசதிகளும் கூட, இப்போ உதாரணமாக டொரண்டோவிலே ஒரு அறைக்கு மாத வாடகை $700 சொல்லி சொன்னால், சஸ்கச்சுவானில் அதுக்கு அரைவாசி காசோடு இருக்கலாம். அதே மாதிரி உணவும் குறைவு. ஆனால் உறவினர்கள், புலம்பெயர்ந்தவர்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் டொரண்டோவெல்லாம் கூடுதலாக இருக்கின்றார்கள். அதனால அவர்கள் வருவதை நாம் தடுத்து விட முடியாது. அவர்கள் அனுமதியை இலகுவாக, டொரண்டோவில் அனுமதி பெறுவது கொஞ்சம் கஷ்டம். இங்கு பல்கலைக்கழகங்கள்ல ஒரு வகுப்பிலே இவ்வளவு பேர் இருக்கலாம் என்றால் அங்கு 500 பேர் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்தால் அதுல 5000 பேர் அப்ளை பண்ணுவார்கள், விண்ணப்பிப்பார்கள். ஆனால் அவர்கள் 500 பேர் தான் தெரிவார்கள். அப்ப மீதி பேரெல்லாம் மேனிய பல்கலைக்கழகங்களில் விண்ணப்பித்து அங்கு வருவார்கள். அங்கு வந்த பிற்பாடு இங்கு வந்து சிலர் கல்வியை கற்பதும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த அனுமதி எடுப்பது மிக கஷ்டம் இங்கு வந்த பிற்பாடு. அப்ப அவர்கள் இடம்பெயர்ந்து வந்து பிரிட்டிஷ் கொலம்பியால இருந்தோ, சஸ்கச்சுவானில் இருந்தோ, ஹாலிஃபேக்ஸ் இப்படியான நகரங்களில் இருந்து இங்க வந்துறங்கி நீண்ட காலமா அவர்களுக்கு ஒன்றில் அதிகமாக வேலையைத்தான் தேடுவார்கள், படிப்பை நிறுத்தி விடுவார்கள். பின்பு இங்குள்ள சுவாத்தியமும் அவர்களுக்கு இலகுவானது அல்ல. இப்ப குளிர்காலத்தில் மிகவும் கொடுமையான குளிர். இப்ப கட்டாயமாக ஒரு நல்ல இடத்துல தான் தங்கி இருக்க வேணும். இங்கு ஷெல்டர்ஸ் அப்படியான இடங்களில் தங்க முடியாது. அப்ப இவை எல்லாமே சவால்கள். இவற்றை தெரியாமலுக்கு முன்னோக்கி பார்க்காமலுக்கும் வருகின்ற மாணவர்களும் இருக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்கள்லாம் பண வசதி இல்லாமை, உணவு நேரத்துக்கு இல்லாமல் இவற்றை கருத்துல கொண்டு திரும்பி சென்று விடுகின்றார்கள் சிலர். அப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப அதிக சனத்தொகை குறைவான மாநிலங்களுக்கு ஆக்களை கூப்பிடக்குள்ள இவை விண்ணப்பிச்சு வெளியினம் இடம் மாறி மாறக்குள்ளதான் இவர்கள் இன்னும் கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர். வேலையில்லா திண்டாட்டம், வீட்டு பிரச்சனைன்னு சொல்லி. என்ன அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஏனென்றா நான் சில இடங்கள்ல, பல இடங்கள்ல பார்த்தேன். அதை பார்த்துட்டு கொஞ்சம் கவலையாக கூட இருந்தது. பாவம், அங்கே இருந்து பட்டப்படிப்புக்காக இங்க வந்து இப்படி கஷ்டப்படுகின்றார்களே, வேலையில்லா திண்டாட்டத்தில் அகப்பட்டிருக்கு. மன உளைச்சலு கூட ஆகக்கூடிய மாணவர்கள் பலரை கூட நான் நேரம் சந்திச்சு அவர்களை கதைச்சு இருந்தார். அப்பொழுது சொன்னார்கள், அங்கிருந்து வந்து இங்க கஷ்டப்படுறோம். இன்னும் பலருக்கு இங்க நிலப்பாடுகள் தெரியாமலும் மாட்டுப்பட்டு போயிருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கின்றார்கள். அதுவும் உண்மை. இது என்ன நடந்தா, டொரண்டோவிலே இங்கு வருகின்றவர்கள் எல்லோருமே உயர் முதுமானி பட்டங்களோ அல்லது போனால் கலாநிதி பட்டங்களுக்காகவோ வருபவர்கள் அல்ல. முன்பு அப்படித்தான் வந்தார்கள். இப்பொழுது வருபவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமான்னு சொல்லி சொல்வார்கள். ஏற்கனவே ஒரு இளமானி பட்டத்தை பெற்று அதன் பின்பு ஒரு பட்டப்பின் படிப்பு டிப்ளோமா கல்வியை பெறுவதற்காக வருகிறார்கள். அதனால அவர்கள் அங்கு தங்களுடைய வீட்டை அல்லது போனால் காணிகளை ஈடு வைத்து அல்லது விற்று அப்படியா பாரிய பணத்தை செலுத்தித்தான் வருகின்றார்கள். இதை இங்குள்ள பாடசாலைகளுக்கு தெரியாது. இங்கே என்ன நடக்கின்றது என்றால், பலர் புதிய பாடசாலைகள் பலவற்றை தொடங்கி இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் கல்வி கொடுப்பார். உதாரணமாக இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் இப்படியானவற்றில் கூட இந்த பட்டப்பின் படிப்பு கல்வி இருக்கின்றது, சப்ளை அண்ட் சர்வீசஸ் என்று. அப்ப எங்களுடைய மாணவர்கள் அனுமதி கிடைத்தால் போதும், கனடாவுக்கு வந்தால் போதும் எண்ணத்திலாம் வருவார்கள். வந்து இங்கு பார்த்தால் அது அவர்கள் நினைத்து வருகின்ற பாடசாலை சில வேளைகளில் ஒரு கட்டிடத்தில் சில அறைகளை வாடகைக்கு எடுத்து இங்கே பலரும் அதை செய்கின்றார்கள். வசதியுள்ள யாருமே ஒரு பாடசாலை இங்கு தொடங்கலாம், ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு தொடங்கிட்டு பிற வெளிநாட்டில இருந்து வந்தால் அப்ப இவர்களுடைய காசிலே தான் அவர்கள் பலர் இங்கே பெரிய ஜம்பவான்களாக இருக்கின்றார்கள். என்றால் 20,000 10,000 சொல்லி பல்கலைக்கழக புற நாடுகள் இந்த வருகின்ற மாணவர்கள்
இங்குள்ள மாணவர்களை விட 3 பங்கு 4 பங்கு கூடுதலாக அவர்கள் பணம் செலுத்த வேண்டும். தங்களுடைய கல்விக்கான அந்த ஃபீஸ் வந்து அவ்வளவு கூடுதலாக இருக்கு. அதனால பலர் தங்களுக்கு வேலைக்காக அதை பெற்றுக்கொள்கின்றாலே தங்களுடைய பட்டத்தை வைத்து இன்னொருக்கு பட்டம் வரும்படியாக கற்பிப்பது. எல்லோருமே பல்கலைக்கழகங்களாம் கற்கிறார்கள் என்று அல்ல. அப்ப இலகுவாக அட்மிஷன் எடுத்துட்டு வருவினம். அப்புறம் வந்து அவர்களுக்கு ஒரு விதமான ஏமாற்றமாகிவிடும். ஏனென்றால் அவர்கள் நினைத்து வந்த கல்வி வேறு, இங்கு வழங்கப்படுகின்ற கல்வி அதனுடைய அந்த தராதர பத்திரத்தினுடைய பெறுமதி போன்றவை ஒரு கேள்விக்குறியாக ஆகின்றன. இது ஒரு மிகவும் சிக்கலான ஒரு விடயம் இங்கு. நானும் பல மாணவர்களை எங்களுடைய ஆலயத்திலே சந்திப்பேன், அல்லது ஒரு நாளுக்கு எங்களுடைய கடைகளுக்கு போன்ற போது பார்ப்பேன். அவர்கள் தங்களுடைய குறைகளை சொல்லுவார்கள். அப்ப அதிலிருந்து நான் விளங்கிக் கொள்கிறேன், இவர்கள் முன் ஆயத்தம் இல்லாமல் அனுமதியை பெற்று விசாவை எடுத்து போயிட்டால் போதும், கனடாவுக்கு வந்துறாங்கினால் காணும் என்று வந்து பிறகு பல பிரச்சனைகளை எதிர்நோக்குறாரு. இன்னும் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் ஃபாதர். இப்ப வந்து அங்கே இருந்து வரக்கூடிய இப்படியான உயர்கல்வியை தொடரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாவில் வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திருச்சபைகளின் ஊடாக ஏதாவது வீடுகள் வசதிகள் வாய்ப்புகள் சொல்லி செய்து கொடுத்து, ஏன்னா அவர்கள் சில பேருக்கு யாருமே இல்லை என்று சொன்னால் இருக்கிறதுக்கு இடங்கள் இல்லை என்று சொன்னால் பெரிய கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய மன உளைச்சல் அவர்கள் சில விட தற்கொலை கூட போயிடலாம். ஏன்னா அங்கிருந்து வந்தோம், இங்க இது கிடைக்கலையே, என்ன செய்வது, இவ்வளவு கடன்பட்டு வந்தோம். ஆனா இவர்களுக்கு இந்த திருச்சபைகள் ஏதாவது உதவிகள் செய்கின்றார்களா என்ற கேள்வியோட நான் விடைபெறுகின்றேன். நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள். ஏன்னா இப்ப வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரும் பாத்திரம்டா ஏதோ நாங்கள் இலங்கையில தான் உள்ள மக்கள் தான் கஷ்டப்படுகின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் பெறும். ஆனா ஐரோப்பிய நாடுகள் ஒட்டுமொத்தமாக புலம்பெயர்ந்த நாடுகளிலும் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் இல்ல வந்து மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் நினைக்கிற ஏதோ அவன் வெளிநாட்டில் இருக்கிறான், அவனுக்கு உதவி செய்யணும். ஆனா அதை விட மிக மிக கஷ்டப்படக்கூடிய மக்களை நாங்கள் புலம்பெயர் நாடுகள்ல பார்க்கலாம். அவர்களுக்கு இந்த திருச்சபைகள் ஊடாக ஏதாவது உதவிகள் செய்யப்படுகின்றதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி. உங்களுடைய இணைவு, உங்களுடைய பகிர்வுகள் எல்லாத்துக்கும் மிக்க மிக்க நன்றி கூறி நான் விடைபெற்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நன்றி. திருச்சபை இங்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், போரிடம் லெபனான் அல்லது சிரியாவில் எல்லாம் பாரிய போர் பிரச்சனை ஏற்பட்ட போது கனடா முன் வந்து பலரை அகதிகளாக இங்கே கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு தாங்கள் கொண்டு வந்தபடினால எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள். அந்த வசதிகளை செய்து கொடுப்பதென்ற கருத்து அரசாங்கம் வந்து நின்று செய்வதல்ல, பல்வேறு திருச்சபையினுடைய அங்கங்களை கேட்பார்கள். அதாவது இங்கு கத்தோலிக்க திருச்சபை இருக்கின்றது, ஆங்கிலிக்கன் திருச்சபை இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரிடத்திலுமே இந்த பொது மக்களுக்கான சேவை நிலையங்கள் இருக்கின்றன. அவற்றிலே கொண்டு வந்து இவர்களை விடுவார்கள். இது தாங்களாகவே இங்கு இடம்பெயர்ந்து வந்து தங்களுடைய பணத்தில் சேவிக்கலாம் என்ற நம்பிக்கையோடு வந்தவர்கள் அப்படியான உதவிகளை கேட்பது கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் அதாவது அரசாங்கத்தினுடைய உதவியையும் திருச்சபையுடைய உதவியையும் சேர்த்துத்தான் திருச்சபை நிறுவனங்கள் இதை இந்த மக்களுக்கான சமூக சேரிட்டி என்று சொல்லுவோம், அதாவது பிரச்சனைய செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள், பல ஆதி குடும்பங்களை இருத்துகின்றார்கள். ஆனால் மாணவர்களாக வருகின்ற போது இவர்கள் ஒரு வருடத்துக்கு தங்களுக்கு சீவியத்துக்கு தேவையான பணத்தை எல்லாம் அங்கு காட்டி இருக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே இங்கு வந்த பிறகு என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த பணத்தை இங்கு காட்டிவிட்டு வந்து கொஞ்ச நாளால வேறு காரணங்கள் சொல்லி அதை எடுத்து அப்படியே திருப்பி தங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் சில பேர். அவர்களை நாங்கள் குறை சொல்ல முடியாது மாணவர்களை. ஆனால் இப்படி இத்தகைய ஒரு நாட்டிலே இப்ப உதாரணமாக கனடிய பிரஜா உரிமை உள்ளவர்கள் அல்லது இங்கு நிரந்தர வதிவிட உரிமை உள்ளவர்களுக்கு அரசு ஏதோ வகையில மானியங்களை வழங்கும். ஆனால் மாணவர்களாக வந்தவர்களுக்கு அந்த மானியங்களில் ஒன்றில் அவர்கள் தங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் அந்த வேலையை செய்து ஏதாவது ஊதியத்தை பெற வேண்டும் அல்லது கொண்டு வந்த பணத்திலேயே சேவிக்க வேண்டும் என்பதுதான் இங்குள்ள சட்டம். வங்கிகள் ஓரளவுக்கு கடனை கொடுப்பார்கள், ஆனால் அதுக்கு பின்பாக இவர்களை பின்னாலேயே தெரிவார்கள் பணத்தை திரும்ப கட்டும்படி. ஸோ அதனால் இவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை முன்கூட்டி சிந்திக்காமல் வந்து இங்கு ஈடுபடுவது கூட. ஆனால் திருச்சபையினுடைய உதவி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு குறைவான அளவில் செய்வார்கள். எங்களுடைய கோயில்களுக்கு வருகின்ற போது ஏதாவது கொஞ்சம் சின்ன உணவு அப்படியான சேவைகளுக்காக கொஞ்சம் காசை கொடுப்பார்கள். ஆனால் பராமரித்து மற்றவர்களுக்கான வசதிகளை செய்வது போன்ற ஒழுங்கமைப்புகள் இங்கு இல்லை.
மாணவர்களுக்குன்னு சொல்லி. நன்றி சுவாதினி ஸ்ரீதரனுடைய போயிட்டீங்களா? ஆமாம், நன்றி நன்றி சுவிஸ் நன்றி. நாட்டில் இருந்து வந்தவா சிறப்பான கேள்விகளை கேட்டீர்கள். அதுக்கேற்ற பதிலாக ஃபாதர் அவர்கள் தந்திருந்தார்கள். வாழ்த்து கூறிக்கொள்வோம். நேராக நெருங்கி கொண்டிருக்கிற ஃபாதர் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் எங்களோட தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களை நாங்கள் அழைப்போம். வாங்குவது மிக்க நன்றி ஃபாதர் அவர்களுக்கும் நன்றி, ஜான்சன் அவர்களுக்கும் நன்றி. மிக சிறப்பாகவே உரையாடி கொண்டிருக்கின்றீர்கள். நிறைந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எல்லாவற்றையும் கேட்டோம். மிக சிறப்பு. தொடர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. அடுத்து இந்த ஜான்சன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி ஃபாதர். சிறப்பான தகவலை பார்த்தோன்னு எங்களுக்கு வாழ்த்து கூட்டினர். ஜேம்ஸ் அலிஸ்டன் ஜெர்மனியிலிருந்து, சாந்தினி திருவரங்கன் ஜெர்மனி நாட்டிலிருந்து, நீவிஸ் பிலிப்பு பிரான்ஸ் நாட்டிலிருந்து, சுவாதினி ஸ்ரீதரன் சுவிஸ் நாட்டிலேருந்து, ராஜினி அல்போன்ஸ் ஜெர்மனி நாட்டிலேருந்து, நவலா சிவநாதன் ஜெர்மனி நாட்டிலேருந்து. நீங்கள் உங்களோட கருத்துக்களை தந்துட்டு நீங்கள் கிளாஸ் வகுப்புக்கு போக வேண்டியிருப்பதால் இத்தனை முடித்துக் கொள்வோம். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் அமைதியாக கேட்டவைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி ஃபாதர். தொடர்ந்து நன்றி. பிளேஸ் பண்ணிட்டு போங்க ஃபாதர். இல்லாமல் இறைவன் என்றும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவரே தந்தையாக இருந்து உதவியிட வேண்டும் என்றும் கொண்டாடுவோம். இறைவா, எங்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்கள் மக்களையும் எங்களுடைய தேவைகளையும் நீர் அறிவீர். எங்கள் குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதித்து எங்களுக்கு பாதுகாப்பையும் உதவிகளையும் இடைவிடாமல் தந்தள்ள வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். இல்லாமல் இறைவன் ராசியம் பரிசுத்தாய் உங்களை நிறைவு என்றும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வழக்குடன் இருந்தோளங்களும் மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி. 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 வணக்கம் ஃபாதர். நன்றி. தொடர்ந்துள்ளோம். வணக்கம் ஜான்சனே. தொடர்ந்துள்ளோம். வணக்கம். வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது பயணம் பகிர்வும் தொகுப்படு ஜெயா நடேசன் அவர்கள். நன்றி. வணக்கம். வரும் செவ்வாய்க்கிழமை